மீண்டும் ஒரு அயோத்தி. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் நீதிமன்றமே சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பை வழங்கி ஒரு பதட்டத்தை உருவாக்கிருச்சோ, அதே போல் இப்போ மத்திய பிரதேச மாநிலத்தில் அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கி ஒரு கலவரத்திற்கான நெருப்பை அவர்களே பற்ற வைத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் இப்படி செய்யலாமா அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுறோம். ஆனால் நீதிமன்றங்களுக்கு அத்தகைய எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பின் மூலம் தெரிய வந்தது. என்ன நடந்திருக்கு? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய போஜ்சாலா அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கமால் மௌலா மசூதி கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டிலிருந்து இஸ்லாமிய மக்கள் அங்கே அந்த பள்ளிவாசலில் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த கமால் மௌலா மசூதி அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதல்ல, அது இந்துக்களுக்கு சொந்தமானது. ஆகவே அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்துக்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் என்று மத்திய பிரதேசனுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் தன்னுடைய 242 பக்கம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. சட்டத்தின்படி நீதியின்படி இப்படி தீர்ப்பு வழங்கலாமா அப்படின்னா பல்வேறு கேள்விக்குறிகளும் சந்தேகங்களும் ஆட்சேபனும் இருக்குது. குறிப்பாக 1935 அதாவது இந்திய விடுதலைக்கு முன்பு ஏராளமான சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்தது. அதில் ஒரு சமஸ்தானம் தார் சமஸ்தானம். அந்த சமஸ்தானம் என்ன ஒரு அரசு ஆணை போட்டிருக்குன்னு சொன்னால், இந்த 11ஆம் நூற்றாண்டிலிருந்து இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இந்த கமால் மௌலா மசூதி என்பது முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம், ஆகவே அவர்கள் இங்கே வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2003ஆம் ஆண்டு இந்தியாவுடைய தொல்லியல் துறை ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது, வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 தரப்பு மக்களுக்குமே அது சொந்தம். வெள்ளிக்கிழமை அந்த பகுதியில் முஸ்லீம்கள் தொழுகை நடத்தலாம், செவ்வாய்க்கிழமையும் வசந்த் பஞ்சமி போன்ற நாட்களிலும் இந்துக்கள் அங்கே வழிபாடு நடத்தலாம், 2 பேருக்கும் சொந்தமான ஒரு நிலம் அப்படின்னு 2003 தொல்லியல் துறை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரே அடியாக தூக்கி போட்டு மத்திய பிரதேச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை இந்துக்களுக்கு வழங்க வேண்டும் என்று 242 பக்கத்தில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு சட்டத்தின்படியோ அல்லது தார்மீக அடிப்படையோ நியாயம்தானா அப்படின்னா இல்லை. ஏன்னா 1991 குறிப்பாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அது என்ன அப்படின்னா, 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெறுகிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் யாருக்கெல்லாம் சொந்தமோ அதை அப்படியே பராமரிக்கணும், சர்ச்சை என்கிற பெயரால் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது, அரசு தலையிடக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தையும் மத்திய பிரதேச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தூக்கி போட்டிருக்கிறாங்க. இதை விட இன்னொரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, ஆவணங்களின்படி தீர்ப்பு வழங்குவதற்கு பதிலாக நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறாங்க. இதே தான் அயோத்தியில் ராம ஜென்மபூமி பாபர் மசூதி பிரச்சனை நடந்தது. அந்த நிலம் என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதான். ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை இந்துக்களுடைய உணர்வை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த நிலத்தை வழங்குகிறேன் எப்படி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சோ, அதே மாதிரி மத்திய பிரதேசனுடைய நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை வழிமொழிந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்களுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய தன்மையில், ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மையில் இவங்க இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் எப்போதுமே நீதிமன்றம் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சைக்குரிய பகுதின்னு சொல்கிறாங்க. அது என்ன சர்ச்சைக்குரிய பகுதி? காலமாக சிறுபான்மை இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய அந்த பள்ளிவாசலில் ஒரு கடவுள் சிலையை கொண்டு போய் வச்சுட்டா அது சர்ச்சைக்குரிய பகுதியாக மாறிடும். அயோத்தியில் அதான் நடந்தது, இப்போ காசியில் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதுராவில் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாடு திருப்பரங்குன்றத்துலையும் அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வகுப்புவாத சக்திகளுக்கு நோக்கம் ஒன்று தான், சர்ச்சைக்குரிய பகுதி என்று ஒரு கலவரத்தை பற்ற வைப்பது, இந்து மக்களுடைய உணர்வை தங்களுடைய அரசியல்பால் திசை திருப்புவது, நீதிமன்றத்துக்கு போவது, தாங்கள் விரும்புகிற நீதியை பெறுவது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தானா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் மீண்டும் மீண்டும் வலுக்கிறது. அரசியல் கட்சிகள் என்ன வேணால் செய்யலாம், இந்த மாதிரி மதவெறி சக்திகள் செய்யலாம், ஆனால் இவர்களுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் துணை போகலாமா என்கிற கேள்வி, ஒரு கவலை எல்லாரும் மத்தியிலும் எழுது. நிச்சயமாக இவர்களை தனிமைப்படுத்துவதும் இந்தியாவுடைய மதச்சார்பின்மை பாதுகாப்பதும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமை. இந்த நீதி என்பது திருத்தப்பட வேண்டும். அடுத்து உயர் நீதிமன்றங்கள் இதில் தலையிட்டு இந்த தீர்ப்பை கிட்டத்தட்ட சுவோ மோட்டாவை ரத்து பண்ணணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு.